மனம் தேடும் ஆலயம். பெட்டவாய்த்தலை பாலாம்பிகை சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் கோயில். கர்ப்பப்பை மாதவிடாய் பிரச்சனை தீர்க்கும் ஆலயம். ஆலயங்கள் இறைவன் வசிக்கும் இடம். ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயங்களுக்கு சென்று வரும் போது அதன் ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு சிறப்பு உண்டு. அந்த வரலாற்று சிறப்புகளையெல்லாம் அறிந்து அந்தந்த ஆலயங்களுக்கு செல்லும் போது வாழ்வில் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இறை அடியார்களும் கண்ணீர் மல்க உருகி பாடி மகிழ்ந்து தரிசித்த ஸ்தலங்களை பற்றி அரிய தகவலோடு சுவையாக சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். ஒரு பெண் தாயாவது என்பது மறுபிறவி எடுப்பதற்கு சமம். அதில் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு வரம். அந்நாளில் தவமிருக்காமலே இறையருளால் கிடைத்த அந்த வரமானது பலருக்கும் இந்நாளில் அத்திப்பூ அதிசயமாகிவிட்டது. உணவு மாற்றத்தாலும் செயற்கை வாழ்வியல் முறைகளாலும் இன்னும் 50 ஆண்டுகளில் இயற்கையாக குழந்தை யாருக்குமே அத்தனை சுலபமாக பிறக்காது என்றொரு ஆய்வு தெரிவிக்கிறது. இப்படி குழந்தை இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை, கரு வளர்வதில் சிக்கல், கரு உருவாகி கலைந்து போதல், கருக்குழாயில் தொற்று, மாதவிடாய் கோளாறு என என்ன பிரச்சனையானாலும் சரி, குழந்தை இல்லாதவர்களுக்கும் கர்ப்பம் தரிக்காதவர்களுக்கும் கற்பக விருட்சமாக குழந்தை பாக்கியம் தந்தருளும் அம்மனை பற்றித்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம். பெட்டவாய்த்தலை பாலாம்பிகை சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் கோயில். சுமார் 800 ஆண்டுகளாக பெண்களின் குறை தீர்க்கும் ஒரே தலமாக விளங்குகின்றது இந்த கோயில். வடக்கே ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம், தெற்கே திருநெல்வேலியில் திருப்புடார்ஜுனம் என அமைந்திருக்க மத்தியில் இது மத்தியார்ஜுனமாக அருள் பாலித்து வருகிறது. திருச்சியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெட்டவாய்த்தலை எனும் ஊரில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மத்தியார்ஜுனேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கும் பூவாய் சித்தரும் இங்கு அருள் பாலிக்கும் பாலாம்பிகை அம்மனும் எப்பேற்பட்ட மாதவிடாய் பிரச்சனைகளையும் தீர்த்து பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்கிறார்களாம். பெண் என்பவளை இந்த உலகம் தெய்வமாக போற்றுகின்றது. பெண்களை பூமி மாதா, கங்கை தாயே என்றெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் அதே பெண் திருமணமாகி 1 வருடம் கழிந்த பின்னும் குழந்தை மட்டும் பிறக்கவில்லை என்றால் போதும், அப்பப்பா எத்தனை பழிச்சொல்லுக்கு ஆளாக நேர்கிறது. வெளியில் எங்குமே செல்ல முடியாது. எந்த விசேஷத்திற்காவது தப்பித்தவறி சென்றுவிட்டாலும் கூட போதும், வந்த வேலையெல்லாம் மறந்துவிட்டு மந்தைவெளி கூட்டமாக சொந்தக்காரர்கள் என்ற பெயரில் துக்கம் விசாரிப்பது போல, விசேஷம் ஏதுமில்லையா, இன்னுமா இல்லை என விசாரிப்பது போல குத்திக் காட்டும் ஊர்வாயையெல்லாம் மூடும் சக்தி வாய்ந்த ஸ்தலமே பெட்டவாய்த்தலை கோயில். எத்தனை வருடமானாலும் சரி, குழந்தை பிறக்காத பெண்களின் கனவையெல்லாம் நனவாக்கும் பாலாம்பிகை அம்மன் அருள் பாலிக்கும் இத்தல வரலாற்றை இனி காண்போம். ஸ்தல வரலாறு. முன்னொரு சமயம் இந்த ஊரில் வாழ்ந்த பெண்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கு வாழ்ந்த அத்தனை பெண்களுக்குமே மாதவிடாய் சம்பந்தமான தொற்று நோயால் தாங்க முடியாத கஷ்டத்தில் அவதிப்பட்டு வந்தனர். ஒருவருக்கு துன்பம் என்றால் இன்னொருவர் உதவலாம். ஆனால் ஒரு ஊரே துயரத்தில் ஆழ்ந்தால் காக்க யாரால் தான் முடியும், அந்த கடவுளை தவிர? அப்படி தவித்த நேரத்தில்தான் வந்தார் ஒரு சித்தர் கடவுளைப் போல. அவர் பெயர் பொற்றாள பூவாய் சித்தர். ஊர் பெண்கள் அனைவரும் பூவாய் சித்தரிடம் சென்று தங்கள் குறைகளையெல்லாம் சொல்லி அழுது முறையிட்டனர். தாங்குமா சித்தர் மனம்? பாவம். அவரும் தன்னால் முடிந்த அளவு
என்னென்னவோ சிகிச்சைகளெல்லாம் செய்து பார்த்தார். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பலனும் கிடைக்கவில்லை. மனம் வருந்தினார். நேரே சென்று பாலாம்பிகையை பார்த்தார். நீயும் பெண்தானே தாயே, பின் ஏன் இப்பெண்களின் அழுகுரல் உன் செவிகளில் எட்டவில்லை? போதுமம்மா சோதனை, என்று தீரும் இவர்களின் வேதனை என்றபடியே கண்ணயர்ந்தார். அப்பொழுது பாலாம்பிகை பூவாய் சித்தர் கனவில் தோன்றினார். தீராத பெண்களின் மாதவிடாய் குறைகளையெல்லாம் தீர்க்கும் மூலிகை ரகசியங்களையும் சிகிச்சை முறைகளையும் பூவாய் சித்தரிடம் சொல்லி, இனி உன்னை தேடி வருவோர் அனைவரையும் நானே காத்து அருள்வேன் என்று கூறி மறைந்துள்ளார். அன்றிலிருந்து இன்று வரை இவ்வூர் மக்கள் மட்டுமின்றி பல ஊர்களில் இருந்தும் இத்தல அம்மனை வழிபட்டு வரும் பக்தர்களின் வரம் தரும் தாயாக அருள் பாலிக்கிறாள் இங்குள்ள பாலாம்பிகை. குழந்தை வடிவில் உள்ளம் கவர்ந்த பாலாம்பிகே, குறும்பு செய்து நெருங்கி வந்த பாலாம்பிகே. குழந்தை வடிவில் உள்ளம் கவர்ந்த பாலாம்பிகே, குறும்பு செய்து நெருங்கி வந்த பாலாம்பிகே. குற்றங்கள் செய்தாலும் மன்னிக்கும் தாயே பாலாம்பிகே, குற்றங்கள் செய்தாலும் மன்னிக்கும் தாயே பாலாம்பிகே. சிறுமையை நீக்கி பெருமைகள் சேர்க்கும் பாலாம்பிகே, சிறுமையை நீக்கி பெருமைகள் சேர்க்கும் பாலாம்பிகை. பிரம்மஹத்தி தோஷம் தீர்க்கும் ஸ்தலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பொதுவாக மருத்துவ ரீதியில் உடலில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஜாதகப்படி ஒருவர் செய்த முன்வினை பயனே குழந்தை பிறக்க தாமதம் என்கிறார்கள் ஜோதிட நிபுணர்கள். அதிலும் தோஷங்களில் மிக கடுமையான தோஷம், கொடுமையான தோஷம் என்று சொல்லப்படும் பிரம்மஹத்தி தோஷம் ஒருவருக்கு இருந்தால் அவரின் வம்சமே குழந்தையில்லாமல் போகுமாம். அப்படி ஒரு கொடூர தோஷத்தால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவருத்தத்தில் இருந்தான் ஒரு மன்னன். அந்த மன்னன் யார்? அவன் ஏன் இந்த ஆலயம் கட்டினான் என இனி பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் வழிவந்த 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னனால் கட்டப்பட்டதுதான் பெட்டவாய் தலை ஆலயம். மன்னனின் முன்னோர்களால் கட்டப்பட்ட ஆலயம்தான் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம். தீராத பிரம்மஹத்தி தோஷத்தையும் தீர்க்கும் ஸ்தலம்தான் திருவிடைமருதூர் ஸ்தலம். அறியும் மயனும் காணாமல் நின்ற அகண்ட பெரும் சோதியே. ஆனால் அங்கு அருள் பாலிக்கும் மகாலிங்கேஸ்வரரே 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னனின் கனவில் தோன்றி அவனது குழந்தை பாக்கியத்திற்கு வழி சொன்னாராம். அந்த வழி என்ன தெரியுமா? திருவிடைமருதூர் போல ஒரு ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதே சிவன் மன்னனுக்கு காட்டிய வழி. சிவபெருமானே மன்னன் கனவில் தோன்றி கூறியதால் மன்னன் இங்கு இக்கோயிலை கட்டினானாம். கட்டியதும் கிட்டியது குழந்தை பாக்கியம். அன்று முதல் வம்சம் விளங்க, வாரிசு பிறக்க, பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பலரும் வரும் ஸ்தலமாகவும் குழந்தை வரம் தரும் ஆலயமாகவும் ஆனது பெட்டவாய் தலை மத்தியார்ஜுனேஸ்வரர் கோயில். கோயில் அமைப்பு திரும்பிய திசையெங்கும் கிராமத்திற்கே உண்டான தனித்துவமான இயற்கை அழகும், பசுமையான தோட்டங்களும், பச்சை மரங்களும், பசுமையான வயல்வெளிகளும் நிறைந்த ஒரு அமைதியான பழமை மாறாத கிராமம் மத்தியில் சுற்றி தென்னை மரக் கூட்டம் நடுவே உள்ளது அருள்மிகு பாலாம்பிகை சமேத ஸ்ரீ மத்தியார்ஜுனேஸ்வரர் கோயில். வற்றாத ஜீவநதியான காவிரி நதி பாயும் சோழ நாட்டில் அற்புதமாக இருக்கிறது இத்தலம். ஊருக்கு அழகு கோயில் என்றால் அந்த கோயிலுக்கு எழில் சேர்ப்பது கோபுரமாகும். இத்தலத்தில் 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதில் இறை ரூபங்களும் வரலாற்று கதைகளையும் காண முடிகிறது. இங்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்க அவரை சுற்றி பல பரிவார தெய்வங்களும் உள்ளனர். குழந்தை பாக்கியம் அருளும் பாலாம்பிகையோ தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். 2 பிரகாரங்களும் கற்கோயிலின் அழகும் காண்போரை எல்லாம் ஈர்க்கிறது. ஆலயத்தில்
நர்த்தன விநாயகர், கன்னிமூல கணபதி, தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், கஜலட்சுமி, துர்காதேவி ஆகியோரும் உள்ளனர். எல்லாவற்றையும் விட பக்தர்களின் பிரச்சனைகளை அம்பாளுக்கு எடுத்து கூறி குறைகளை தீர்க்கும் பூவாய் சித்தர் மிக அற்புதமாக அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் கர்ம வினைகளை தீர்க்கும் சனி பகவானின் மரமான வன்னி மரம் ஸ்தல விருட்சமாக உள்ளது. பரிகார வழிபாடு செய்வது எப்படி? குழந்தை பேறு மற்றும் கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள பெண்கள் பாலாம்பிகை அம்மனையும் பூவாய் சித்தரையும் மனமுருக வேண்டிக் கொள்கிறார்கள். பின்னர் தங்களின் வேண்டுதல்கள், பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சீட்டில் எழுதி அதை பூவாய் சித்தர் அருள் பாலிக்கும் கல்தூணில் கட்டி பிரார்த்திக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் பூவாய் சித்தரை அம்பாளிடம் வாசித்து காட்டுவதாகவும், மேலும் பெண்களின் குறைகளையெல்லாம் தீர்க்குமாறு பூவாய் சித்தரை பாலாம்பிகையிடம் வேண்டுவதாகவும் ஐதீகம். கோயிலிலேயே பிரார்த்தனை சீட்டு கிடைக்கிறது. அதை வாங்கி மன உடல் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் அதில் எழுதி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு சுவாமி, அம்பாள் மற்றும் பூவாய் சித்தரை வேண்டிக் கொண்டு பூவாய் சித்தர் அருள் பாலிக்கும் தூணில் கட்டிச் செல்கிறார்கள் இங்கு வரும் பெண்கள். பின்னர் கோயிலில் வழங்கப்படும் படத்தினை வீட்டு பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து 1 டம்ளர் பாலை சுவாமி படத்தின் முன் வைத்து கீழ்காணும் ஸ்லோகத்தை 11 முறை சொல்லி வழிபட வேண்டுமாம். பிறகு நிவேதனம் செய்த பாலில் சிறிது விபூதி பிரசாதத்தை போட்டு பருக வேண்டும் என்கிறார்கள். இப்படி தொடர்ந்து 11 வாரங்கள் வழிபட வேண்டுமாம். இடையில் 1 வாரம் தடைப்பட்டால் கூட மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டுமாம். இதோ குழந்தை பாக்கியம் அருளும் அந்த ஸ்லோகம். பாலாம்பிகேச வைத்தியேச பவோரக ஹரேதிச ஜபை நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லி வர நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை நடை திறந்திருக்கும். கோயில் முகவரி: அருள்மிகு ஸ்ரீ பாலாம்பிகை மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோயில், திருச்சி மாவட்டம், பெட்டவாய் தலை 639-112. எப்படி செல்வது? திருச்சி கரூர் வழித்தடத்தில் திருச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், கரூரில் இருந்து 51 கிலோமீட்டர் தொலைவிலும், பெட்டவாய் தலை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவஸ்தானம். பெட்டவாய் தலை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஆட்டோ மூலம் கோயிலை அடையலாம். திருச்சி ஈரோடு ரயில் மார்க்கத்தில் பெட்டவாய் தலை ரயில் நிலையம் உள்ளது. விஞ்ஞானம் கைவிட்டாலும் ஒரு நாளும் மெய்ஞானம் கைவிடாது. மருத்துவம் தோற்றாலும் கூட பக்தர்களை தெய்வம் காக்க தவறுவதில்லை என்பதற்கு சாட்சியாக இருக்கும் பெட்டவாய் தலை சென்று இங்குள்ள பூவாய் சித்தரிடம் உங்கள் குறைகளையெல்லாம் எழுதி சமர்ப்பித்து பாலாம்பிகையையும் சிவபெருமானையும் மனதார குழந்தை பிறந்துவிட்டது என்றும் தீராத மாதவிடாய் வலி வேதனைகள் தீர்ந்துவிட்டது என்றும் எண்ணி வணங்கி வாருங்கள். நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் சில நாட்களிலேயே தீரும். இது நம்பிக்கையல்ல, பக்தர்கள் வாழ்வில் நடந்த உண்மை. பெட்டவாய் தலை பாலாம்பிகை சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் கோயில். மனம் தேடும் ஆலயம்.